மீண்டும் உங்கள் அனைவரையும் உங்கள் பிரசித்தி பெற்ற ஜெயா தொலைக்காட்சியின் அருள் நேர பகுதியில் ஆனந்த ஆரம்பத்தில் சந்திப்பதில் இரட்டிப்பு மகிழ்ச்சி. அன்புக்குரியவர்களே, தன்னுடைய வெண்ணெய் உண்ட வாயால் மண்ணை அடர்ந்த பாதத்தால் நாம் படிப்பதற்கு பகவத்கீதை தந்த கண்ணனுடைய அந்த அற்புதமான கீதையினுடைய சாரம் எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது. எதை நீ கொண்டு வந்தாய் அது இழப்பதற்கு, எது இன்று உன்னுடையதோ அது நாளை வேறொருவனுக்கு சொந்தம். இந்த மாற்றம் உலகத்தின் நீதியாகும். கண்ணனுடைய பகவத்கீதையை இல்லத்தில் அங்கங்கு வைத்து கொண்டிருக்கக்கூடிய நாம் கண்ணன் காட்டிய வழியில் நடக்கிறோமா என்றால் ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. முதலில் நாம் அந்த கண்ணன் முன் நின்று வழிபடுகின்ற போது அதைத்தான் இதைத்தான் என்று கேட்கக்கூடிய நாம் சில சமயம் நமக்குள்ளே நாம் நல்லவரா கெட்டவரா என்கின்ற ஒரு விவாத பொருள் வருகிறது. மனிதன் உண்மையிலேயே நல்லவனா கெட்டவனா? மனிதன் என்பவன் தெய்வமாகலாம், வாரி வாரி வழங்கும் போது வள்ளலாகலாம், படித்திருக்கிறோம், அதை அப்படியே வைங்க. பொதுவாக மனுஷனுக்கு ஆழ்மனம் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஆழ்மனம், அந்த ஆழ்மனம் அவனையும் அறியாமல் சில சமயம் செயல்படும். எப்படின்னு கேட்குறேன். இப்போ சில பேர் ரொம்ப அமைதியாக இருப்பாங்க, ரொம்ப சாந்தமாக இருப்பாங்க. சில சமயம் கோபம் வந்தால் சுடு சொற்கள் சொல்லிவிட்டு அப்புறம் இயல்பு நிலைக்கு வந்து நானா இப்படி பேசினேன், நானா இப்படி சொன்னேன், நானா இப்படி நடந்துக்கிட்டேன், நிச்சயமாக இருக்காதே, நிச்சயமாக இருக்காதே. அப்புறம் நான் அப்படி கோபமாக இருந்த போதா சொல்லுவோம். ரொம்ப அந்யோன்யமாக ஒரு தட்டில் சாப்பிட்டு பழகியிருப்போம். அவர் இல்லாத போது அவரை பற்றி கடுஞ்சொல் சொல்லியிருப்போம். ஒருபோதும் நான் அப்படி சொல்லியிருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் சொல்லுவோம், இல்லை அன்னைக்கு என்னமோ என் மனசு சரியில்லை, நான் தப்பும் தவறுமா சொல்லிட்டேன். இது மனிதனுடைய ஆழ்மனம். இதை உள்வாங்கி நீங்கள் அப்படியே பாரதத்துக்குள்ளே வந்தீங்கன்னா தர்மர்னு ஒரு கேரக்டர், பெரிய குணக்குன்று சார். அவன் தர்ம மகாராஜா மாதிரி ஒரு ஆளை பார்க்க முடியாதுன்னு நம்ம சொல்லுவோம். நல்ல எண்ணம், நல்ல சொல், நல்ல செயல், அறம் அப்படின்னு நேர்கோட்டில் நடக்கக்கூடியவன். தன்னை விட பெரியவங்க வராங்கன்னு வச்சுங்களேன், கைகூப்பி. சில பேர் சிலரை மதிக்கவே மாட்டான், தன்னுடைய ஞானச்செருக்கு. ஆனால் தர்மன் அப்படி இல்லை. ஒரு துரோணாச்சாரியை பார்த்தாவோ, பீஷ்மாச்சாரியை பார்த்தாவோ, குந்தியை பார்த்தாவோ வணக்கம் சொல்கிற வழிபடுவதில் தர்மனுக்கு நிகர் தர்மன் தான் சார். ராஜ்யமே போனாலும் பரவாயில்ல, சண்டை வேண்டான்னு சொன்னவன் சார். ராஜ்யமே போனாலும் பரவாயில்ல, சண்டை வேண்டான்னு சொன்ன. அடுத்து நீங்கள் வாங்க, மனைவியினுடைய சேலையை பறிக்கிறான். அப்படி கோபத்தில் பீமன் வெகுண்டு எடுக்கிறான். பீமா பொறுமை 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 பொறுமை. ஏன்? அவனுடைய மேலெழுந்த எண்ணங்கள் எல்லாம் தர்மன்னா அறம்படி நடக்கக்கூடியவன், பண்புபடி இருக்கக்கூடியவன், ரொம்ப பாசநேசம், எல்லாத்துக்கும் கட்டுப்பட்டவன். இதே தான் நம்ம பழகிட்டோம். ஆனால் அவனுடைய உள்மனது இருக்கு பாருங்க, பாரத யுத்தத்தில் தெரியுதுங்கிறான். உள்மனம் எப்படி? அப்படி தர்மனுடைய ஆயுதங்களை உடைச்சு எரிஞ்சு கர்ணன் ஓடுறா ஓடுறா ஓடுறான்னு விரட்டினான் பாருங்க. அப்போ இந்த தர்மன் வந்து சொன்னானா அர்ஜுனனை பார்த்து, அர்ஜுனா இவனை சும்மா விடாத, இவனை கொல்லணும், இவன் செத்துட்டாங்கிற செய்தி வந்தால் தான் நான் அந்த புறத்துலேருந்து போர்க்களத்துக்கே வருவேன்னு போயிட்டான். யாரு? தர்மன். அர்ஜுனன் போர்க்களத்தில் போய் நிற்கிறான். அப்படி வில்லேந்தி எய்த்தாப்புல பார்க்குறான். முகம் தர்மன் மாதிரி இருக்குது, தின் தோள்கள் வந்து நகுல சகாதேவன் மாதிரி இருக்குது, வீரம் எப்படா இருக்குன்னா பீமன் மாதிரி இருக்குது. இவனை எப்படா நம்ம அம்பு போட்டு கொள்ள முடியும்னு சொல்லி அர்ஜுன அம்பை வளைச்சு அந்த நாணை பூட்டி அவன் காலை மட்டும் பார்ப்போம், காலை மட்டும் பார்ப்போம், காலை பார்த்தானா. தினசரி இவன் காலில் எழுந்தோன்னு கண் விழித்தோன்னு வணங்குவானல்ல, சிறிய பாதம். குந்தி தேவி, கர்ணனே குந்தி மகன் தானே, அந்த குந்தி தேவியினுடைய பாதத்தை விஞ்சக்கூடிய பாதமாக இருந்ததா இந்த கர்ணனுடைய பாதம். பாச மிகுதியினால போர்க்களத்திலிருந்து பாசறைக்கு திரும்பிட்டான். யாரு? அர்ஜுனன். தர்மன் கேட்டானா, அர்ஜுனா வீழ்த்திட்டியா? இல்லைன்னா நான் உன்னை வீழ்த்துற மாதிரி இருக்கணும். அப்படி அம்பை எடுத்துட்டானா. யாரு? ராஜ்யமே போனாலும் பரவாயில்ல, சண்டை வேண்டான்னவன், மனைவியை துகிலிருந்த போது பேசாமல் இருந்தவன்,
தன்னை விட பெரியவங்களை வணங்கினவன் போர்க்களத்தில் கர்ணன் ஓட ஓட விரட்டினோன்னா அவனை கொல்லாமல் வந்தேன்னா உடன் பிறந்த ஒன்றையோ கொன்று விடுவேன்னான்னு வளைச்சான் பாருங்க. இதுதான் ஆழ்மனம். இப்போ நீங்கள் கடவுள்கிட்ட போய் கேட்கணும், நம்ம நல்லவரா கெட்டவரான்னா நம்முடைய மேலெழுந்த எண்ணங்கள் இருக்குது பாருங்கள். சில பேர் இனிக்க பேசுவான், சர்க்கரையாக பேசுவான், நெற்றி நிறைய திருநீர் பூச்சிருப்பான், திருமண் வச்சுருப்பான், கசங்காத சட்டை போட்டிருப்பான், ரொம்ப கண்ணியமாக மாதிரி இருப்பான். தனிமையில் பார்த்தீங்கன்னா அழுக்காக இருப்பான், அடுத்தவனை பற்றி எல்றையாக கூட்டுவான். அதனால என்ன பிரயோஜனம்? நம்ம நல்லவரா கெட்டவராங்கிறது எப்போ தெரியும்னா, பகவத்கீதை படித்து பரம்பொருள் கண்ணனை கைகூப்பி வழிபடுவதல்ல, ஆழ்மனதில் அழுக்கில்லாமல் இருப்பவரே நல்லவர், மிக நல்லவர். ஆழ்மனதின் துயரங்களை, துன்பங்களை, கசடுகளை துடைத்து எடுப்பவனே ஆனந்த வாழ்க்கைக்கு அடியெடுத்து வைக்க முடியும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். வணக்கம்.